சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், நீ எப்பமா வந்த? இப்பதான் அத்தை வந்தேன். உங்களை பார்க்கணும்னு ரூமுக்கு போனேன். அங்க நீங்க இல்ல, அதான் இங்க வந்தேன். இவ்ளோ நேரமா நான் ரூம்ல தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி மேல வந்தேன். ஆபீஸ்ல ஆடிட்டிங் மீட்டிங்னு ஒரே டென்ஷன். இப்பதான் எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ண. ஆமா மலர், நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல அத்தை, இனிமேதான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இத பாரு மலர், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் நேரத்துக்கு சாப்பிடு. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? வேலை வேலைக்கு சரியான டைமுக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? டைம் இப்போ 9 ஆகுதுமா. இப்ப வரைக்கும் ஏன் நீ சாப்பிடாம இருக்க? இல்ல அத்தை, அது இங்க பாரு மலர், பிரெக்னண்டா இருக்கிற சமயத்துல நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நேரத்துல ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். அர்ஜுன் காணாம போனதுல இருந்து நான் உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். நீயும் அர்ஜுனை காப்பாத்த அவனை தேடி போனதுனால ரொம்ப அலைஞ்சு டயர்டா இருப்ப. போய் சீக்கிரமா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா. இல்ல அத்தை, அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத்தை. மலர், நான் தான். ஒரு நிமிஷமா. கமிஷனர் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாரு? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? நான் சொல்ற விஷயம் நிச்சயம் உங்களை கோபப்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதையும் பண்ண முடியல. என்ன சார் சொல்றீங்க? என்ன கோவப்படுத்துற மாதிரி என்ன விஷயம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பிரகாஷை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா விஷயம் என் கண்ட்ரோல்ல இல்ல மேடம். சார், என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி நீங்க அவனை வெளியில விடலாம்? அவன் என் பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவனை எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? யார கேட்டு சார் நீங்க அவனை வெளியில விட்டீங்க? மேடம், என் மேல கோபப்படாதீங்க. மேல் இடத்துல இருந்து ரொம்ப பிரஷர் மேடம். அவன் ரொம்ப பெரிய இடத்துல எல்லாம் லிங்க் உள்ள ஆளா இருக்கான். அவங்களெல்லாம் மீறி என்னால எதுவும் பண்ண முடியல மேடம். நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா மினிஸ்டர் கிட்ட இருந்தே போன் வந்ததுனால அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியல மேடம். என்ன சார் மினிஸ்டர்? அப்போ மினிஸ்டர் சொன்னா என் பையனை கொன்னு இருந்தா கூட நீங்க வெளியில விட்டுருப்பீங்களா? இல்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன்னு நீங்க சொன்ன வார்த்தைக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இல்ல அவன் பண்ண மாதிரியே நானும் பண்ணிட்டு அப்புறம் மினிஸ்டரை சொல்ல சொல்லவா? அப்ப நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல? மேடம் ப்ளீஸ், உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா இதுல நான் பண்றதுக்கு எதுவும் இல்லை. என்னால பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நான் மட்டும் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இல்ல மேடம். எனக்கு மேலேயும் உயர் அதிகாரிகளா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் மேடம்? அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல அவனோட ஆளுங்க எல்லாருமே சொன்ன வாக்குமூலத்தை அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க. அர்ஜுன் மேல ஏற்கனவே இருந்த பகையால தான் அவரை கடத்தி கொலை பண்ண பார்த்தோம்னு பொய்யான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் என்னால என்ன மேடம் பண்ண முடியும்? என்ன சார் நீங்க? அவன் வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல. இப்ப வந்து என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐம் சாரி மேடம். அதுக்கு அவசியமே இல்ல. உங்களால முடிஞ்சத பண்ணிட்டீங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா என் புள்ளைய கொல்ல பார்த்த அந்த பிரகாஷ உங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இதுக்கப்புறம் என் புள்ளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வரட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அத கண்டிப்பா நான் பண்ணுவேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மினிஸ்டர் சொன்னாருன்னு, நானும் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிட்டு யாரையாவது உங்ககிட்ட சொல்ல வைக்கிறேன். மேடம் சாரி சார், நீங்க பண்ண வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேடம், அத்தை, அந்த பிரகாஷ் ரிலீஸ் ஆயிட்டானா? ஆமா மலர்,
அவனோட ஆளுங்கெல்லாம் வாக்குமூலத்தை மாத்தி சொல்லிட்டாங்களாம். அதுவும் இல்லாம மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி அவன் வெளியில வந்துட்டான். ச்சே. ச்சே. என் புள்ளைய கொல்ல முயற்சி பண்ணவன ஒண்ணுமே என்னால பண்ண முடியலையே. அத்தை பரவாயில்ல விடுங்க. சட்டத்துல இருந்து அவன் தப்பிச்சாலும் அந்த சாமி கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் நம்ம அர்ஜுனுக்கு பண்ணதுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைச்சே தீரும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இல்லம்மா, இவ்ளோ தூரம் பண்ணவன் ஈஸியா ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்திருக்கானா? அவனை சாதாரணமா நினைச்சு நாம விட்டுட முடியாது. இப்போ சுலபமா வெளியில வந்துட்டோங்கிறத வச்சே அவன் திரும்பவும் எப்ப வேணாலும் நம்ம அர்ஜுனுக்கு ஆபத்தா வந்து நிப்பான். இதுக்கப்புறம் நாம அர்ஜுனை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கடவுளே, இந்த சூழ்நிலையில நான் எப்படி அத்தை கிட்ட இந்த உண்மையை சொல்லுவேன்? சரிம்மா மலர், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அத்தை எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரேன். நீ போம்மா. ஏ பிரகாஷ், உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் உன்னால அவனை ஒன்றும் பண்ண முடியலன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீ விளையிரு. அவனை என்ன பண்ணுன்றத நான் பாத்துக்கிறேன். அப்பா, என்னப்பா என் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சா? என் தங்கச்சியை கொன்னவன என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை அவன் மிஸ் ஆயிட்டான். ஆனா கூடிய சீக்கிரமே என் தங்கச்சியை கொன்னவனை நான் பழித்திக்காம விட மாட்டேன். அப்ப உங்க பிள்ளைய பத்தி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏய், சொல்றது முக்கியம் இல்ல, சொல்றத செய்யணும். நீ சொல்றத செய்யலைனா நான் சொன்னதை செய். ஃபோன் பண்றது, அதுவும் அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ, என்ன என்கிட்ட இருந்து உன் புருஷனை காப்பாத்திட்டோன்னு ரொம்ப நிம்மதியா இருக்கியா? வந்துட்டேன் நான் திரும்ப. என்ன போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டா? உன் புருஷனை என்கிட்ட இருந்து காப்பாத்திடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா?